கேரள, தமிழக எல்லை கிராமங்களில் நிரந்தரமாக கஞ்சா விற்பனை செய்து வந்த இளைஞரை எக்சைஸ் சங்கத்தினர் கைது செய்தனர். 1.5 கிலோ கஞ்சாவுடன் கள்ளிமாலி பகுதியைச் சேர்ந்த சுரேஷை தான் கைது செய்துள்ளது. கள்ளிமாலி கரிப்பமற்றத்தில் சுரேஷை தான் கடந்த தினம் அதிகாலை நடந்த ரைடில் உடுமஞ்சோலை எக்சைஸ் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் விஜயகிருஷ்ணன் சங்கமம் பிடித்தது. ஆட்டோ ரிக்ஷா டிரைவரான சுரேஷ் காலங்களாக எக்சைஸ் சங்கம் கண்காணிப்பில் இருந்து வந்தார். தமிழ்நாட்டிலிருந்து கஞ்சா வாங்கி காட்டுப்பகுதி வழியாகத்தான் சுரேஷ் வருவது. கஞ்சாவை கொண்டு வந்து சிறிய பொட்டலங்களாக மாற்றி ராஜாக்காடு பகுதியில் விற்பனை நடத்துவதற்கிடையில் தான் என்ஆர் சிட்டியில் வைத்து எக்சைஸ் சங்கம் கைது செய்தது. ഓണം സ്പെഷ്യൽ ഡ്രൈവിനോടനുബന്ധിച്ച് ഉടുമ്പൻചോല എക്സൈസ് പാർട്ടിയും കമ്മീഷണറുടെ പ്രത്യേക സ്ക്വാഡംഗങ്ങളും ഇടുക്കി ഡെപ്യൂട്ടി കമ്മീഷണറുടെ സ്ക്വാഡ് അംഗങ്ങളും ചേർന്ന് ഇന്നലെ രാത്രി രാജാക്കാട് ഭാഗത്ത് നടത്തിയ പരിശോധനയിൽ എൻആർ സിറ്റിയിൽ നിന്നും പോകുന്ന റോഡിൽ കഞ്ചാവ് വിൽപ്പന നടത്തുന്ന രഹസ്യത്തെ തുടർന്ന് സുരേഷ് എന്നയാളെ 1 കിലോ 400 ഗ്രാം കഞ്ചാവുമായി രാത്രി അറസ്റ്റ് ചെയ്തിട്ടുള്ളതാണ്. തമിഴ്നാട്ടിൽ നിന്നും കഞ്ചാവ് വാങ്ങി ഇവിടെ രാജാക്കാട് ഭാഗത്ത് ഉയർന്ന വിലയ്ക്ക് വിൽക്കുന്നതാണ് പ്രതിയുടെ രീതി. രാത്രിയിൽ വിൽപ്പനയ്ക്കായി കഞ്ചാവ് എടുത്തിട്ട് വരുന്ന വഴിയാണ് പിടിയിലായത്. எக்சைஸ் கமிஷனர் மற்றும் இடுக்கி டெபுட்டி எக்சைஸ் கமிஷனரின் சிறப்பு கோட் அங்கத்தினர்கள் தான் எக்சைஸ் சர்க்கிள் அலுவலகத்தின் அதிகாரிகளின் சங்கத்துடன் இருந்தது. நீதிமன்றத்தில் குற்றவாளியை ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர். நியூஸ் பீரோ ராஜகுமாரி.